சென்னை மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அலர்ட் அறக்கட்டளை கோரமண்டல் இன்டர்நேஷனல் இணைந்து நடத்திய ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முதலுதவி பயிற்சி. சென்னை மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சென்னை மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அலர்ட் அறக்கட்டளை கோரமண்டல் இன்டர்நேஷனல் இணைந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான உயிர்காக்கும் முதலுதவி பயிற்சியை சிறப்பாக நடத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் சென்னை மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் தலைமை தாங்கினார். மோட்டார் வாகன ஆய்வாளர் கார்த்திக், அலர்ட் என்ஜிஓ கார்த்திக் வெங்கடேசன், ஜெயகோபால் சதுர், CSR ஹெட் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆகியவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சாலையில் விபத்து ஆனவர்களுக்கு முதலுதவி மற்றும் அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியை செய்து காண்பித்து விவரித்தனர். சாலையில் விபத்து ஆனவர்களுக்கு உடனடியாக கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திற்குள் எவ்வாறு முதலுதவி செய்து அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று விரிவாக பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பயிற்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு முதலுதவி கிட், டி-ஷர்ட், சான்றிதழ் ஆகியவை வழங்கப்பட்டன. இந்த ஏரியா நான் ஒரு ஓகே. ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் கால் பண்ணோன்னே ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் நான் என்ன பார்க்கணும்னு சொன்னால் மூச்சு இருக்கான்னு பார்க்கணும், பல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டீங்களா? ஸோ தலையை தூக்கணும். ஏன் தலையை தூக்கணும்? நாக்கு அடைக்குமா? நாக்கு என்ன இருக்கும்? அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நாக்கை ரிலீஸ் பண்ணுறேன். எடுத்துட்டு உடனே மூச்சு இருக்கான்னு பார்க்குறேன். மூச்சு இருக்கா? சரி, அப்போ மூச்சு இருக்குன்னா நீங்க எந்த பக்கத்துல நீல் டவுன் பண்ணிருக்கீங்களோ அந்த கையெடுத்து L பொசிஷன், L. ஆப்போசிட் ஹேண்ட் எடுத்து B பொசிஷன். அந்த கழுத்துக்கு கீழே வச்சுட்டு தலையை என்ன பண்றேன்? லாக் பண்றேன். லாக் பண்ணிட்டு ஆப்போசிட் லெக் A பொசிஷன், L B A. அப்படி வச்சுட்டு லெக்ல ஒரு கை, ஷோல்டர்ல ஒரு கையை வச்சு அப்படியே நான் ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணோன்னே இப்படி திருப்பி படுக்க வச்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெனிஃபிட்டை மைண்ட்ல வச்சுங்க. என்ன தலை நீட்டே இருக்கலையே, அவர் அன்கான்சியஸ் தானாவே என்ன ஆகிடும்? டவுன் ஆகிடும். அப்போ அந்த கையை வச்சுட்டு அந்த ஏரையை ஓப்பன் பண்ணிட்டு அப்படி சாட்சி வச்சிடுறேன். சார் இப்படி இந்த LVA படுக்க வைக்கிறதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா மூணு பெனிஃபிட்டை மைண்டில் வச்சுங்க. ஒன்று, ஹார்ட் மேலே இருக்கு, பிரெயின் என்ன ஆச்சு? இப்போ தலை எங்கே போயிடுச்சு? கீழே போனதுனால ஹார்ட்லேருந்து அந்த பிரெயினுக்கு ஆக்சிஜனேட்டப்பட்ட பிளட் ஆனது விரைவாக செல்வதனால் அவர் அன்கான்சியஸ் டு கான்சியஸ், அதாவது சுயநினைவு இல்லாமல் இருக்கிறவர் கூட சுயநினைவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, ஏர்வே ஓப்பன்ல இருக்கும், சுவாச பாதை ஓப்பன்ல இருக்கும். மூணாவது, அவருடைய வாயிலிருந்து வாமிட்டிங், சலைவா, எச்சில் எல்லாமே என்ன ஆகிடும்? வெளியில வந்து கொட்டிடும். ஸோ அப்போ இந்த பொசிஷன்ல படுக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் மிக முக்கியமாக ஒன் சைடில் படுக்க வச்சிருங்க. LVA செய்யலாமா? அன்கான்சியஸ் விக்டிம் ஆம்புலன்ஸ் வர்ற வரைக்கும் எப்படி படுக்க வைக்கணும் சொல்லுங்க? LVA. அந்த பொசிஷனுக்கு பேர் என்ன? ரெக்கவரி பொசிஷன். இந்த பொசிஷனை போய் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு 3 பேரை படுக்க வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.